ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரியும் கிச்சனுக்கு யூஸ் ஆகிற மாதிரியும் சில முக்கியமான டிப்ஸுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஆடைகளாக இருந்தாலும் சரி, நம்மளோட குழந்தைகளோட ஆடைகளாக இருந்தாலும் சரி, அதில் சில கரை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா சில கரைகள் எல்லாம் போகவே போகாது. அந்த கரை இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சமாக ஹார்பிக் எடுத்து அதை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா கரையுமே போயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னென்னா, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கேஸ் லைட்டர். சில நேரங்களில் நம்ம லைட்ரு யூஸ் பண்ணும்போது லைட்ரு ஒர்க் ஆகாது. அந்த நேரத்தில் நம்ம இயர்பட்ஸ் எடுத்து அந்த ஃபுல்லாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்த செகண்டே லைட்ரு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செம்பு பாத்திரங்கள், அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து நம்ம எடுக்கும்போது அது பிசு பிசுன்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட கலரே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதை ஃபுல்லாக சுகரில் டிப் பண்ணி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா மறுபடியும் பித்தளை பாத்திரங்களாகட்டும் செம்பு பாத்திரங்களாகட்டும் நல்லா பளபளன்னு புதுசு போல் ஆயிரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிரரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எத்தனை சோப்பு தண்ணி போட்டாலும் சரி, அதுக்கப்புறமா தண்ணி வச்சு தொடச்சாலும் சரி, வரையாக அது ஒரு மாதிரி கோடு கோடாக இதாயிரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மிரரை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணாடியில் கிராச் விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பேபி சாக்ஸோ இல்லை ஒரு பர்ஸை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியை பேபி சாக்ஸில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பர்ஸில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் கிராச் விழுகாமல் நீங்கள் பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கல், நம்ம நிறைய தோசை சுட்டு ரொம்ப காஞ்சு போய் கிடக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாவு ஊற்றி தோசை சுடும் போது தோசை உங்களுக்கு வராது. அந்த மாதிரி சமயத்தில் உடனே நீங்கள் தோசை சுடணும் அப்படின்னா அதில் 2 சுட்டு விளக்கெண்ணையும் அதில் 6 வெங்காயம் எடுத்து அந்த விளக்கெண்ணையில் படுற மாதிரி ஃபுல்லாக தோசைக்கல்லை ஃபுல்லாக தேய்ச்சிங்க அப்படின்னா அடுத்த செகண்டே நீங்கள் தோசை ஊற்றி அப்படியே ஒட்டாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஆயில் கேனை நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எண்ணெயில் பிசு பிசுன்னு ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் டூத் பேஸ்ட் எடுத்து அதில் ஆயில் கேனில் டூத் பேஸ்ட்டை கொஞ்சமாக போட்டு அதில் வார்ம் வாட்டர், ரொம்ப கொதிக்கக்கூடாது, வார்ம் வாட்டரை எடுத்து கொஞ்ச நேரம் விட்டு ஃபுல்லாக குலுக்கி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆயில் கேனோட பிசு பிசுப்புலாம் போய் ஆயில் கேன் சுத்தமாயிரும். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொசு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் போகணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம் எடுத்து அதை 4ஆக கட் பண்ணி அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமெல்லாம் எடுத்து குத்தி வச்சு 4ஆக கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை மைகோதியில் குத்தி அந்த கிராமை நல்லா சூடு பண்ணிக்கணும், அந்த வாசம் வர்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் அங்கங்கே நீங்கள் வீட்டுக்குள்ளே அங்கங்கே மூலையில் வச்சிங்க அப்படின்னா கொசுலாம் வராது, வீடும் நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, மழைக்காலங்களில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடிகள்லாம் பூசணமெல்லாம் நல்லா படர்ந்துடும். அந்த மாதிரி படராமல் இருக்கணும் அப்படின்னா காஞ்ச தேங்காய் சரட்டையை நல்லா உடச்சி சின்ன சின்ன துண்டுகளாக்கி அதில் மசாலா பொடியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பூசணமெல்லாம் நல்லா படராது, மசாலா பொடி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம மசாலா பேக்கெட், கடையில் வாங்குகிற மசாலா பேக்கெட் எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம நல்லா சேஃபாக வைக்காமல் அப்படியே வச்சுருவோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற இமேஜில் இருக்கிற மாதிரி கிளிப்பு பண்ணி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.